அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்தாச்சு, என்ஜாய் பண்ணுங்கள். வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, டாடா, ரிலையன்ஸ் இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஃபேக் ரிவ்யூஸ் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறதா தெரியுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். iPhone 14 சீரீஸ் இதோட லான்ச் போஸ்ட்பாண்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி லான்ச் டேட் ரிவீல் பண்ணியிருந்தாங்க, இப்போ போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது ஏன் அப்படின்னு பார்த்துடலாம். அதோட Xiaomi 12 Ultra இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 846 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் கன்சியூமர் அஃபேர் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் வெப்சைட்டோட ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண போகிறதா தெரியுது. இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கக்கூடிய இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே எவ்வளோ தூரம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இது. ஸோ இங்கே பாப்புலர் வெப்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ரிலையன்ஸ், டாடா, மிந்த்ரான்னு எல்லா இ-காமர்ஸ் வெப்சைட்டோட இவங்க மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் தான். கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நல்லாவே இல்லை, பட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வந்திருக்கு. அடுத்ததாக கன்சியூமர் தரப்புலேருந்து நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூவை பார்த்து வாங்கி நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்சியூமர்ஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக இவங்க சொல்கிற ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலிட் ரீசன் தான். ஏன்னா ஆன்லைன் வெப்சைட் அப்படிங்கும்போது டச் அண்ட் ஃபீல் பண்ணி கன்சியூமர்ஸ் யாருமே வாங்க முடியாது. ரிவ்யூஸ் பார்த்து தான் ஒரு கன்சியூமர் அந்த ப்ராடக்ட் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிவ்யூ எவ்வளோ தூரம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு நாங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மீட்டிங்கில் ஒரு ரிவ்யூ எவ்வளோ தூரம் ப்ராப்பராக இருக்கணும், அது எப்படி பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ரோட் மேப்பே இனிமேல் கன்சியூமர் மினிஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இவங்க எடுக்க போகிறதா தெரியுது. ஸோ ஃபேக் ரிவ்யூஸை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். அப்படி இல்லைனா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போங்கிற அளவுக்கு இப்போ இந்தியன் மினிஸ்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு. இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எல்லாருமே புது யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர் ஹேண்டலில் நிறைய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 monthஸாக இவங்க ஒர்க் பண்ணி ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லாமே ப்ளே ஆகும். ரீல்ஸில் எப்படி இருக்கோ, ஷார்ட்ஸில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இதனால் யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிறதா தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோ அப்படிங்கும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிறதாகவும், போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கும்போது கேப்ஷன்ஸே படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு இந்த புது யூசர் இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருக்கா இல்லையா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சாம்சங் உடைய அடுத்த லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே M13 நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் லுக். இப்போ F13 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வெப்சைட்லேயே இது லிஸ்டிங்காக இருக்குது. சாம்சங்குடைய இந்தியன் வெப்சைட்டில் இது லிஸ்டிங்காக இருக்குது, மாடல் நம்பர்ஸ் எல்லாம். ஸோ லான்ச் ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போர்ட் பேஜில் வருது அப்படின்னாவே லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அகைன் இங்கே F13 அண்ட் M13 ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். ஒன்று அமேசான், ஒன்று ஃப்ளிப்கார்ட்லேயே இவங்க கொண்டு வருவாங்க. அவுட்லுக் டிசைனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. F23 உடைய பேக் பேனல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வாட்டர் ட்ராப் நாச்சோட இதுவும் வரும் அப்படின்னு தெரியுது. இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் 157, மல்டி கோர் ஸ்கோர் 587 இங்கே ஸ்கோர்ஸ் இருக்கிறதுனால இது எக்ஸினோஸ் உடைய 850 ஆல்ரெடி என்ன சிப்செட்டோ அதே சிப்செட்டில் தான் வரும் அப்படின்னு தெரியுது. பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி 6000 கொடுத்துருந்தாங்க, பட் இந்த வாட்டி கம்மியாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ M13 அண்ட் F13 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி பிக் லான்ச் ஈவெண்ட் சைனாவில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே 2 டிவைசஸ், ஒன்று ரியல்மியுடைய Pad X, அதுக்கப்புறம் Realme GT Neo 3. இதில் நருட்டோ எடிஷன் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. Pad X அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. Snapdragon 695 கூடவே Android 11 LCD பேனல் 11 inchஸோட இவங்க கொடுத்துருந்தாங்க. 13 மெகாபிக்சல் ரியர் கேமரா, 8000 mAh கிட்ட பேட்டரியோட. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,800லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இது கூடவே ரியல்மி ஸ்டைலஸும் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேட் கூட உங்களுக்கு ஸ்டைலஸ் வேணும் அப்படிங்கும்போது அதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 6000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டைலஸோட வாங்கணும் அப்படிங்கும்போது 13,000 + 6,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது இந்தியாவிலும் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. அதோட Realme GT Neo 3 நருட்டோ எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வால்பேப்பர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே Neo 3
என்ன இருந்ததோ அதே மாதிரி தான், அவுட்லுக் எல்லாம் அதே தான். இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வால்பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நருட்டோ வால்பேப்பர்ஸோடு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஸோ ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 870 இந்தியாவில் அடுத்ததாக லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO Neo 6 மே 31 அன்னைக்கு லான்ச் ஆக போது. லான்ச்சுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் லுக், அன்பாக்சிங் எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் அதே ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் iQOO 7 வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எஸ், iQOO Neo 6 Snapdragon 870 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் iQOO 7 அதே Snapdragon 870 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஆஃபர்ஸ் இருக்குது. ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து கூப்பன் ஆஃபர் இவங்க கொடுத்துருக்காங்க. 3,000 ருபீஸ் யார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு 3,000 ருபீஸ் கூப்பன் ஆஃபர். ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்டு ஆஃபர். எந்த கார்டு நீங்கள் போட்டு ப்ரீபெய்டில் பர்ச்சேஸ் பண்ணாலும் 1000 ரூபாய் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 25,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது கூடவே நீங்கள் ஃபோனும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுவுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 870 அஃபோர்டபுளாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா iQOO 7 கன்சிடர் பண்ணலாம். இப்போ அமேசானில் ஆஃபரில் இருக்குது. விவோ 108 மெகா பிக்சலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் IMEIயில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே மாடல் நம்பரும் ரிவீலாக இருக்குது. மாடல் நம்பர் பார்க்கும்போது வந்து விவோடைய V சீரீஸ் என்ன நம்பரோ அதே நம்பரில் தான் இது ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ விவோ V25 சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆட் நம்பர்ஸில் தானே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ விவோ V25 இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், ஃப்ரண்ட் கேமரா டூவல் செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 50+8 வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ விவோ தரப்புலேருந்து இன்னொரு கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் விவோ V25 இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, விவோ X80 சீரீஸ் நிறைய பேர் வந்து இது கேமரா மட்டும் தானே, கேம்லாம் விளையாட முடியாதா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. X80 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா சென்ட்ரிக், ஏன்னா ஜீஸ் லென்ஸு நிறைய சோனி லென்ஸுன்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோடு இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் கேமரா மெயின் ஃபோக்கஸாக இருந்தாலும் இங்கே சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ X80 ப்ரோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 இவங்க கொடுத்துருந்தாங்க. அதே விவோ X80 மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 ரெண்டுமே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ கேமரா நல்லா இருக்கணும்னா பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ கேம் அண்ட் கேமரா ரெண்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் டிவைசஸ் இருக்குது. பட் இப்போ வாங்கும்போது உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இவங்க விலை கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆஃபர்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் HDFC கார்டு, ICICI பேங்க்னு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஆஃபரில் வாங்கும்போது இன்னும் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். Xiaomi 12 Ultra இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்காக நிறைய பேர் வெயிட்டிங். ஆல்ரெடி இதோட அவுட்லுக் டிசைன் நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகிட்டுருக்கு. இப்போ இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி ரிவீலாக இருக்குது. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4850 or 5000 mAh பேட்டரி. கூடவே வந்து 120 வாட் வயர்டு சார்ஜர், 50 வாட் வயர்லெஸ் சார்ஜரோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரூமர்ஸில் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த சார்ஜிங் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இதுவும் வந்து சர்ஜ் P1 சிப், ஷாமியோடைய எக்ஸ்க்ளூசிவ் சர்ஜ் P1 சிப்பில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த சிப் இருக்கும்போது தான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவங்க டிவைஸ் கொண்டு வர முடியும். ஸோ அந்த சிப்போடு இது வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆப்பிளுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் iPhone 14 சீரீஸ் செப்டம்பரில் லான்ச் ஆகும்னு ஆல்ரெடி லான்ச் டேட் எல்லாமே ரூமர்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் வந்து போஸ்ட்போண்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே போஸ்ட்போண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 month இல்லைனா 20 days போஸ்ட்போண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சைனாவில் இதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு லாக்டவுனால். அந்த காரணத்தினால வந்து லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்ட் இல்லைனா அக்டோபருக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஆப்பிள் 14 சீரீஸ்க்காக நீங்கள் வெயிட்டிங் அப்படின்னா லான்ச் போஸ்ட்போண்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தல, Xiaomi 12 Ultra எந்த சிப்பில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கோபிநாத். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.